நெல்லையில் காங்கிரஸில் வேட்பாளருக்கு போட்டியாக முன்னாள் எம்பி ராமசுப்பு வேட்புமனு தாக்கல் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நெல்லை மக்களவைத் தொகுதியில் ராபர்ட் புரூஸ் போட்டியிடுவதாக காங்கிரஸ் தலைமை அறிவித்தது. ஏற்கனவே நெல்லை காங்கிரஸில் உட்கட்சி பூசல் நிலவுவதாக கூறப்பட்ட நிலையில் இந்த அறிவிப்பு அவர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இந்நிலையில் ராபர்ட் புரூஸை எதிர்த்து மற்றொரு காங்கிரஸ் நிர்வாகி ராமசுப்பு வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் சார்பில்தான் போட்டியிடுவதாக ஆவேசமாக தெரிவித்தார். அதேபோல மற்றொரு காங்கிரஸ் நிர்வாகி வானாமலை என்பவரும் காங்கிரஸ் சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தார். ஆனால் நேரம் தவறியதால் அவர் மனுவை வாங்க தேர்தல் அதிகாரி மறுத்துவிட்டார். நெல்லையில் காங்கிரஸ் கட்சி அறிவித்த வேட்பாளர்களுக்கு போட்டியாக மற்றொரு காங்கிரஸ் நிர்வாகி வேட்புமனு தாக்கல் செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி அதிமுக முன்னாள் எம்பி சந்திரகாசி சிதம்பரத்தில் சுயேட்சையாக போட்டியிடுவதற்கு வேட்புமனு தாக்கல் செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் தேவனூர் கிராமத்தைச் சேர்ந்த முல்லைவேந்தன் என்பவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருந்தார். அப்போது அவரிடம் வேட்பாளர் உறுதிமொழி படிவம் வாசிக்க கொடுத்தபோது முன்னாள் எம்பி சந்திரகாசி என்பவருக்கு தான் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்துள்ளதாக தெரிவித்தார். இதையடுத்து அவர் கொண்டு வந்த வேட்புமனுவை மாவட்ட ஆட்சியர் ஆனி மேரி ஸ்வர்ணா பெற்றுக்கொண்டார். இதில் வேட்பாளர் சந்திரகாசி சுயேட்சையாக போட்டியிடுவதற்கான 10 பேர் முன்மொழிந்து வேட்புமனு படிவம் வழங்கப்பட்டது. பின்னர் சந்திரகாசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரில் வந்து தனது வேட்புமனுக்கான உறுதிமொழி படிவத்தில் கையெழுத்திட்டு சென்றார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.